தற்கூரி பசங்களா தெரியுமா? நம்மளே மாதிரி நம்ம 5 கப் அடிச்சிருக்கோம் ப்ரோ. நான் ஒன்னும் பெருமை பீதத்துக்காக நான் சொல்ல கிடையாது. நாங்க அடிச்சிருக்கோம். நாங்க எங்க லக்ஸி வேற, அவங்க லக்ஸி வேற. லாயலா இருக்காங்க, லாயலா இருந்துட்டு போட்டோம். எங்களுக்கு எப்படி லாயலா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏதோ சொல்ற நிலைமையில இல்ல ப்ரோ. சூப்பரா போச்சு. ஆர்டிபிகா கம்பெனி. ஆமா. கப்பியா இருக்கும் ஆர்டிபிகா ஆர்டிபிகா எம்ஐக்கு தான். எம்ஐக்கு. ஆமா. அப்ப பதினெட்டு அவ்வளவுதான். நீ சொல்ற ப்ரோ, நீ தான் தயவு செஞ்சு போயிடும். இந்த வாட்டி ஆர்டிபி கதிர நான் யாருக்கு பேச ப்ரோ தெரியும் ப்ரோ, அவன் கிரிக்கெட் நாலேஜே இல்லாதவன் ப்ரோ. அவன் சரியானவன் ப்ரோ. அவன் ஆர்டிஎம்ல ஃபேப் எடுப்பான் ப்ரோ. யாருனே தெரியல, சரியான அவன். ஃபர்ஸ்ட் மேட்ச் போன வருஷம் அவன் என்னைக்கு வந்து மீடியால பேச ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்து குவாலிஃபை ஆக மாட்டேங்கிறோம் ப்ரோ நாங்க. அவன் என்னதான் சொல்றது தெரியல ப்ரோ. அவனுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இல்ல. ஆனா கேட்டா கத்தி பட கதிரேசன மாதிரி ஒருத்தனை தான் நோண்டணும், ஒருத்தனை தான் செய்யணும் வரானுங்களேன்றான். என்ன டீம் என்ன மேட்ச்ல தெரியாம பேசினுக்கிறான். அடுத்த வருஷம் நம்மளோட என்னன்னு தெரியும். அப்ப தெரியும் இந்த லாலிபாப் பசங்களுக்கு எல்லாம் நம்ம யாருன்னு. பாத்துலாம். அவர் வந்து தோனி சொல்றாரு. அந்த 10 பேர் என்ன பண்றாங்க ப்ரோ? அவனுக்கு தெரிஞ்சது தோனி மட்டும் தான் ப்ரோ. அதனால தான் ப்ரோ அவன் தோனி மட்டும் சொல்லுகிறான். அவனுக்கு இது யாரும் தெரியல ப்ரோ. அவன் வெறும் நீங்க வேணா பாருங்களேன். தலையோட 6 பாத்துறேன், தலையோட 6 பாத்துறேன். தலை 6 அடிக்கலனாலும் தலையோட 6 பாத்துறேன்பான். அவன் அந்த மாதிரி ஆள் தான் அவன். எல்லா சேனலும் என்ன பண்றாங்க, அவனுக்கு இப்ப யூடியூப்ல போனாலே அவன் போட்டோ வந்துட்டு அதை வச்சு வியூஸ் வருது. அதனால அவனை போய் இன்டர்வியூ எடுத்துனுக்குறாங்க. அவன் சுத்தமா கிரிக்கெட் நாலேஜ் இல்லாதவன் ப்ரோ. அவன் ப்ரோ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. ஃபேன்ஸ் நீங்க தான். ஆர்சிபி ஃபேனா இருக்கட்டும், சிஎஸ்கே ஃபேனா இருக்கட்டும், நீங்க தான் கொஞ்சம் கிரிக்கெட்டா பார்க்கணும். அது நாலேஜபிளா நீங்க தான் பார்க்கணும். அவன் சொல்றாங்கிறதுக்கோசம் நம்ம பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் நம்மளோட என்னன்னு தெரியும். அப்ப தெரியும் இந்த லாலிபாப் பசங்களுக்கு எல்லாம் நம்ம யாருன்னு. பாத்துலாம். நல்ல வெயிட்டா அப்படி இருப்பாரு. ஆமா, அந்த மாதிரி 1-2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏங்க என்னங்க நீங்க? சரி ஓகே, அப்படி கூட வேணாம். அவர் வந்து கண்டிப்பா வம்பிழுக்கிற மாதிரி பேசிடுவாரு. அவரை நோஸ் கட் பண்ற மாதிரி பேசினா அப்படியே. ஆமா, சரி அது வந்து கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா அந்த வயசுல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல என்ன வேணாலும் பேசலாம். கரெக்ட் தானே? புரியல. சரி ஓகே. மாட்டான்னு கேக்குறீங்களா ப்ரோ? அவங்க ஜோக்கர்ஸ் தான் ப்ரோ. அவங்க ஜோக்கர்ஸ் தான். சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ப்ரோ. அவங்க என்னதான் நல்ல டீம் தான் ப்ரோ. அவங்க கோலி வரைக்கும் நல்ல டீம் தான். கோலி போயிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆர்சிபி தான் ப்ரோ. கவலைப்படாதீங்க. என்ன தெரியுதுன்னா இந்த மேட்ச்ல வந்து அடுத்த வருஷம் சிஎஸ்கே எப்படி கம்பேக் கொடுக்கும் போது மட்டும் பாருங்க. வேற மாதிரி கம்பேக் கொடுக்க போறாங்க. இன்னைக்கு டாப் ஆர்டர் நல்லா கொஞ்சம் தான் வேலை செஞ்சிருக்காங்க. பரவாயில்ல. நம்ம தலைவன் இருந்துட்டு நல்லா கேப்டன்சி பண்ணி விக்கெட்லாம் எடுத்து நல்லா பவுலர்ஸா ரொட்டேட் பண்ணி பயங்கரமா விளையாண்டு இருக்காங்க. ஜெயிச்சாச்சு. அடுத்த வருஷம் நம்மளோட என்னன்னு தெரியும். அப்ப சூப்பரா போச்சு. ஆர்டிபிகா கம்பெனி. ஆமா. இந்த வாட்டி ஆர்டிபி கதிர நான் யாருக்கு பேச ப்ரோ தெரியும் ப்ரோ. அவன் கிரிக்கெட் நாலேஜே இல்லாதவன் ப்ரோ. அவன் சரியானவன் ப்ரோ. அவன் ஆர்டிஎம்ல ஃபேப் எடுப்பான் ப்ரோ. யாருனே தெரியல, சரியான அவன். ஃபர்ஸ்ட் மேட்ச் போன வருஷம் அவன் என்னைக்கு வந்து மீடியால பேச ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்து குவாலிஃபை ஆக மாட்டேங்கிறோம் ப்ரோ நாங்க. அவன் என்னதான் சொல்றது தெரியல ப்ரோ. அவனுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இல்ல. ஆனா கேட்டா கத்தி பட கதிரேசன மாதிரி ஒருத்தனை தான் நோண்டணும், ஒருத்தனை தான் செய்யணும் வரானுங்களேன்றான். என்ன டீம் என்ன மேட்ச்ல தெரியாம பேசினுக்கிறான். அதான் இந்த சீசன். ஆமா, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம டாஸ்லயும் தோத்துருக்கோம், மேட்ச்லயும் தோத்துருக்கோம். என்ன சொல்றது, இனிமே அவன்லாம் என்ன சொல்றது, அவன் சேனல் வியூஸ் போட்டு அவன் எடுத்துனுக்குறாங்க ப்ரோ. ஸ்டார்டிங் மேட்ச்ல சொன்னான் ஒரு மும்பை ஃபேன் வந்து ஒருத்தர் ரோஹித் சர்மா வந்து சேப்பாக்கு வந்து ரொம்ப கொண்டாடிச்சுன்னா, அதுக்கு அந்த தற்கூரி பையன் எதுவுமே தெரியாம 3 பால்ல அவுட் ஆனதான்னா, அடுத்த முறை ஆர்சிபி ஃபேன் ஒருத்தர் இதே சேப்பாக்குல வந்து அவனை கலாய்ச்சாரு. அதுக்கு என்ன சொல்லுகிறான், தோனி இடத்துல நீங்க இருந்தா ஆடி இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப ரோஹித் சர்மா இடத்துல இவன் இருந்தா மட்டும் ஆடி இருப்பானா? எப்படி அவன் தோனியை மட்டும் இது பண்ணுவான், தோனி மட்டும் பெருமையா பேசுவான். ஆனா மீது ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாம் அவனுக்கு வந்து வேஸ்டா? அவன் சும்மா ப்ரோ லாக்டவுன்ல கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சோம் ப்ரோ. அவன் சொல்றாங்க இன்னொரு சீசன் ஆனா ஆப்வியஸ்லி பாப்போம். ரொம்ப வெயிட்டிங் தான், பார்க்கலாம்.
ப்ரோ நானும் அப்படி கூப்பிடுறது இல்ல ப்ரோ. என்னைக்குமே பொம்பளை கப்லாம் நான் கூப்பிடுறது இல்ல. அவங்க நல்லா வரலன்னா கப்படி யார் அந்த மேட்ச் நல்லா வர்றானோ அவங்க கபடிக்கு போறாங்க. சும்மா பொம்பளை கப்பு ஓட்டுறவனா அவன் ஒரு தற்குறி ஓட்டுறவன். அதனால பொம்பளை கப்பு நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ. யார் நல்லா வர்றானோ அவங்க கபடிக்கு போறாங்க. கண்டிப்பா கப்பு யாருக்கு ஆர்டிபிக்கா கண்டிப்பா ஆர்சிபி தான். ஏன்னாக்கா அவங்க கிட்ட ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கு. கண்டிப்பா இப்போ என்னதான் நான் சிஎஸ்கே ஜெர்சி போட்டாலும் நம்ம பேசிக்கலா வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேன் தான். கிரிக்கெட் நல்ல கிரிக்கெட் யார் விளையாடணும் நம்ம என்ஜாய் பண்ண தான் போறோம். கப்பு ஆர்டிபிக்கா அது பிளே ஆஃப்ஸ் 4 டீம் குவாலிஃபை ஆவாங்கல்ல, அப்போ சொல்றேன். ஆயிடுவாங்க. அடிச்சிருவாங்களா? ஒரு 70-30 அப்படி வச்சுக்கலாம். அப்படி வந்து அடிச்சிருவாங்க. ஆமா ஆமா. தோனி 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 சொல்றாரு. அப்படி 10 பேர் என்ன பண்றாங்க? ப்ரோ அவனுக்கு தெரிஞ்சது தோனி மட்டும் தான் ப்ரோ. அதனால தான் ப்ரோ அவன் தோனி மட்டும் சொல்லுகிறான். அவனுக்கு இது யாரும் தெரியல ப்ரோ. அவன் வெறும் நீங்க வேணா பாருங்களேன். தலையோட 6 பாத்துறேன், தலையோட 6 பாத்துறேன். தலை 6 அடிக்கிறனாலும் தலையோட 6 பாத்துறேன்னு இருப்பான். அவன் அந்த மாதிரி ஆள் தான் அவன். எல்லா சேனலும் என்ன பண்றாங்க, அவனுக்கு இப்ப யூடியூப்ல போனாலே அவன் போட்டோ வந்துட்டு அதை வச்சு வியூஸ் வருது. அதனால அவனை போய் இன்டர்வியூ எடுத்துனுக்குறாங்க. அவன் சுத்தமா கிரிக்கெட் நாலேஜ் இல்லாதவன் ப்ரோ அவன். அவனே நீங்க வந்து சிஎஸ்கே ஃபேனா என்ன பண்றீங்க? ப்ரோ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. ஃபேன்ஸ் நீங்க தான். ஆர்சிபி ஃபேனா இருக்கட்டும், சிஎஸ்கே ஃபேனா இருக்கட்டும், நீங்க தான் கொஞ்சம் கிரிக்கெட்டா பார்க்கணும். அது நாலேஜபிளா நீங்க தான் பார்க்கணும். அவன் சொல்றாங்கிறதுக்கோசம் நம்ம பண்ணக்கூடாது. மேட்ச் கொண்டு இல்ல ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. பட் ஓகே தான். கப்பு இந்த வாட்டி சிஎஸ்கே கிட்டனா அடுத்த வாட்டி தான், இந்த வாட்டி இல்ல. கம்பேக் ஸ்ட்ராங். थैंक यू. என்ன பண்றது, இந்த சீசன் டீம் சரியில்லை, லைன் அப் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்பாங்க. இந்த வருஷம் ஆர்சிபி ஜெயிக்கலாம்னு பாத்துக்கலாம். ஆர்சிபி தான் கப்பா பண்ணி. आरसीबी ஆர் டெல்லி டெல்லி ஆர் மும்பை. ஆர்சிபிக்கு ஆர்சிபி ஜெயிச்சா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா வாய்ப்பு கிடையாது. ஆர்டி சொல்றாருன்னா நீங்க எங்கட பொம்பளை கப்புன்றீங்க. நீங்க வந்து நெத்தில நாம மூட்டை எல்லாம் திருப்பி போய் அந்த அஞ்சு கப்பு போயிட்டு பெருமாள் கப்பு ஆர்சிபி வாங்குறாங்க. அதான் அவங்க வந்து இம்மெச்சூர்டா பேசுறாங்க. சரியா? இப்போ இவங்க வந்து இத்தனை வருஷமா கப் அடிக்காதனால இவங்களும் ஈசால கப்பு லாலிபப் இப்படி சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்படி பேச இப்போ நல்லா விளையாடிட்டு வராங்க. அவங்க பேசுறாங்க இம்மெச்சூர்டு. இப்போ கூட வழியில பார்த்துட்டு வந்தேன். அவங்க வந்து மெச்சூர்டா தான் பேசுனாங்க. சேம் நான் ஆர்சிபி ஜெர்சி போட்டாலும் நான் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பா நாலேஜபிள் க்ரௌடுங்க. 1-2 இம்மெச்சூர் ஃபேன்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அந்த பொம்பளை கப்பு நாலு பொம்பளை கப்புன்றா இன்வெஸ்டர் ஃபேன் ஆமாங்க கண்டிப்பா. தர்புரி சாப்பாங்க. சரி நான் ஒன்று சொல்றேன். ஒருத்தர் இருப்பாரு பிளாக். இந்த மேட்ச் நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறமா டீசன்ட் ஸ்கோர்ல முடிக்க பார்க்காங்க. அவ்வளவுதான். அடுத்த மேட்ச் இப்படி பசங்களா தெரியுமா, நம்மள மாதிரி நம்ம 5 கப் அடிச்சிருக்கோம் ப்ரோ. நான் ஒன்னும் பெருமை பீதத்துக்காக நான் சொல்ல கிடையாது. நாங்க அடிச்சிருக்கோம். நாங்க எங்க லக்ஸி வேற, அவங்க லக்ஸி வேற. லாயலா இருக்காங்க, லாயலா எடுத்துட்டு போட்டோம். எங்களுக்கு எப்படி லாயலா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எம்ஏல டிசி தூக்கிடுவாங்க. 2 பேர் யாராச்சும் ஒரு ஆளு. ஆமா, கோலிக்கு ஒரு பெஸ்டா இருக்கட்டும். இந்த யாராவது கண்டிப்பா வின் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் கோலி. டிசப்பாயின்மெண்ட் தான் கடைசியா. பட் யா சிஎஸ்கேக்காக வந்தோம், பார்த்தோம், விளையாண்டாங்க. தலை வந்தாரு. ஸோ நல்லா விளையாண்டா கப் அடிச்சு போடணும் ப்ரோ. இப்போ போய் குவாலிஃபைல போய் சோக் ஆகிட்டு வந்தாங்கன்னா அது அவங்க இதுதானே ப்ரோ. என்ன நீங்க போய் இவ்வளவு ஜெயிச்சுட்டு போனாங்களே, குவாலிஃபைல போய் சோக் ஆகிட்டு வந்தா இதே மாதிரி தான் ஒவ்வொரு வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பாத்துக்கோங்க. தொடர்ந்து 3 டைமோ 4 டைமோ ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, குவாலிஃபையர் வந்திருக்காங்க. இதே மாதிரி தான் சோக் ஆகிட்டு போறாங்க. அதையும் பார்த்து போனா கப் அடிக்கட்டும் ப்ரோ. கப் அடிச்சா நானே ஒண்ணுமே சொல்ல போறது இல்லை. சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்ல போறேன். கப் அடிச்சா எனக்கும் கஷ்டமா. என் ஃப்ரெண்டும் வந்து ஆர்சிபி ஃபேன் தான். அவன் வர கிடையாது, ஒரு மேட்ச் கூட வந்து பார்க்க கிடையாது. கப் அடிச்சா அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எல்லாரும் ஓட்டுவாங்க. கப் அடிச்சா நல்லது தானே ப்ரோ. ஏன் ப்ரோ இந்த சீசன் ஐயோ நான் ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. அதான் சொல்லுங்க. நாளைக்கு என்ன கரெக்ட் ஆகிடுவாங்க. யார் ஜெயிப்பா? நான் ப்ரோ ஜெயிப்பான். அப்புறம் நீங்க கப்பு நம்ம தான். கப்பு நம்ம தானா ப்ரோ? நான் ஆர்சிபி, நீங்களே ஆர்சிபி தானா? அப்ப நம்ம தான் நாளைக்கு நம்ம தான் ஆயிடும். இந்த சீசனுக்கு நாங்க விட்டு கொடுத்துட்டோம் ப்ரோ. நீங்க அங்க வாங்க, 3ஆம் தேதி அங்க வாங்க. இந்த சீசனுக்கு விட்டு கொடுத்துறோம் ப்ரோ. பரவாயில்லை வெச்சுக்கோங்க. இந்த சீசன்ல நமக்கு கம்பேக் கிடையாது, ஒன்லி த்ரோ பேக் தான். மே 3 யார் போயிட்டா அப்படிங்களா? இல்ல அப்படி சொல்லக்கூடாது. பாப்பாங்க இந்த இதுல இது வந்து பிராக்டிஸ் மேட்ச் எடுத்துட்டு அடுத்த சீசன்ல கப் ஜெயிக்க பார்க்கலாம். கப்புல பிராக்டிஸ் பண்ண குவாலிஃபைக்கு என்ன அவங்கள கேவலம் பண்ணிக்கிறீங்களா? ஆர்சிபி ஃபேன் சொல்றாங்க. நீங்க எங்க நாட்டு போட்டுங்க. நீ நெத்தில நாம போட்டு பெருமாள் கோயில்ல போயிட்டு ப்ரோ தற்கொலை ஆப்வியஸ்லி அதுவும் கடைசி சீசன் இப்படி ஆயிடுச்சு. அது ஃபீல் பண்ணதான் செய்வோம் ஆப்வியஸ்லி. பட் ஓகே, என்ன ஆனாலும் சிஎஸ்கே விட்டு கொடுக்க கூடாது.
கப் அடிக்கணும் ப்ரோ. அவங்களுக்கு கப் அடிச்சா எல்லாம் ஒட்டு சொல்ல போறது இல்ல. எம்ஐக்கா ஏன்னா சிஎஸ்கே நாங்க அப்படி பாத்தீங்கன்னா எம்ஐ தான் ப்ரோ சப்போர்ட் பண்ணுவேன். அந்த கோலி இருக்காருங்கிற ஒரே அந்த ஒரு மனுஷனுக்காக தான் நான் இந்த வந்து ஆர்சிபிங்கிறேன். இந்த மனுஷனும் இல்லைன்னா ஆர்சிபி தான் சொல்ல மாட்டேன். இல்ல இதுக்கப்புறமும் பிளே ஆஃப் போக முடியாதுல்ல. ஒரு டீசன்ட் ஸ்கோர்ல முடிக்கலாம்னா ஒரு 6th or 7th பிளேஸ்ல முடிப்பா பாப்பா. அவ்வளவுதான். கப் யாருக்கு அடிப்பா யாரு சப்போர்ட் பண்ணுவீங்க சிஎஸ்கே டீம்ல சிஎஸ்கே இல்லனா ஆர்சிபி ஆர் எம்ஐ தான். எம்ஐயா ஆர்சிபி ஆர்சிபி